100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஏப்ரல் மாதத்தில் கிரக நிலையை பொறுத்து குடும்பத்தில் 2 பெண்களால் வரப்போகும் சம்பவம், அதாவது நடக்க போகும் பிரச்சனை, எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஆங்கில மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026 ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் லாப மற்றும் செலவு வீடுகள் வழியாக பெயர்ச்சி அடைய இருக்கின்றார். இந்த ஏப்ரல் மாத தொடக்கத்தில் இருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் உங்களுடைய லாப வீட்டில் இருக்க போகின்றார். சனி பகவானுடன் இணைந்திருந்தாலும் சூரிய பகவான் இன்னும் சாதகமான பலன்களை கொடுக்க போகின்றார். வேலை செய்கிற இடத்துல சாதகமான பலன்கள் கிடைப்பதோட பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 99% இருக்கின்றது. ஏப்ரல் 11ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் சிறப்பான பலன்களை தொழில் ரீதியாக பார்க்க போகிறீங்க, வியாபார ரீதியாக பார்க்க போகிறீங்க. புதன் பகவானால் பெருசாக பலன்கள் இல்லைனாலும் சுக்கிர பகவான் மிக பெரும் அளவிலான நன்மைகளை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். திருமணம் தொடர்பான சுபகாரியங்கள் எல்லாம் எந்தவித ஒரு தடையுமின்றி சிறப்பாக நடக்க போகின்றது. திருமண வாழ்க்கையில் நல்ல பலன்களை பார்க்க போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுக்கு நிச்சயம் நன்மைகளை கொடுப்பார்கள் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். கிரக நிலைகள் எல்லாம் ஓரளவுக்கு நிச்சயம் சாதகமாகவே இருக்கின்ற காரணத்தினால யாரும் அசைக்க முடியாத நிலைக்கு செல்ல போகிறீங்க. தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, பண வரவு ரீதியாக கொடிகட்டி பரப்பீங்க. குடும்பத்திலையும் பெரும் பிரச்சனை உங்களால் வராது. ஆனால் குடும்பத்தில் சில பெண்களால் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது முன்பின் தெரியாத 2 பெண்கள் குடும்பத்தில் பெரும் தொல்லையாக வருவாங்க. அதனால் முன்பின் தெரியாத பெண்களிடம் குறிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை சொல்வதை நீங்கள் நிறுத்திடுங்க. அதே மாதிரி உறவினராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் கிட்ட இந்த மாதத்தில் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை, குடும்ப விஷயங்களை சொல்லாதீங்க. அதனால் பெரிய பிரச்சனை நிச்சயம் உங்களை தேடி வரும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் சிறப்பான ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். எல்லா வகையிலையும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் யோகமும் அடிக்கக்கூடிய அற்புத மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகின்றது. ஒரு நாள் தவறாமல் ஏதோ ஒரு கோவிலுக்கு தினமும் சென்று வாருங்கள். நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு பெரும் அளவிலான முன்னேற்றத்தை இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்ப்பீங்க. செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பகைமையை வளர்த்து கொள்ளாமல் இருங்க, விட்டு கொடுத்து போங்க. இந்த மாதம் உங்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டமான மாதமாக அமையும்.